வாழ்க வளமுடன். இன்னைக்கு இன்ஜினியர்ஸ் இன்வெஸ்டர் தமிழ்ல என்ன ஸ்டாக் எடுத்துட்டு வந்திருக்காங்கனாக்கா பேட்டா இந்தியா. பேட்டான்றது ரொம்ப நான் தெரிஞ்ச கம்பெனி எல்லாருக்குமே. ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் இன் இந்தியா நோஸ் அபவுட் பேட்டா. பேட்டானாக்கா ஷூ பிராண்டு, ஷூ அண்ட் ஃபுட்வேர் அவங்க பண்றாங்க. ஸோ தேர் இந்த பிஸ்னஸ் சின்ஸ் வெரி வெரி லாங். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் குழந்தையா இருக்கும்போது கூட இந்த கம்பெனிஸ்லாம் இருந்திருக்கு. பேட்டானாக்கா பேட்டா செருப்பு ஷூக்கெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் வரும் டிவியில. அப்புறம் அதெல்லாம் ஒரு பெரிய பிராண்டு. நாங்கெல்லாம் சும்மா லோக்கல்ல வாங்கி வாங்கி போடுவோம். அது ஏன்னா காஸ்ட்லி அப்படின்றதால. பட் இப்போ எப்படி மைண்டு திங்கிங் வருதுனாக்கா பேட்டா நல்ல பிராண்டு, குவாலிட்டியா இருக்கும் அவங்களோட லெதர் செப்பல்ஸ் அண்ட் ஷூ எல்லாம். லைஃபும் நல்லா வரும். அதனால இப்போ என்னோட பொண்ணுக்கு கூட நான் அதுதான் வாங்கி கொடுக்குறேன். ஏன்னாக்கா லைஃப் நல்லா வரும். மற்ற பிராண்ட்ல எல்லாம் வாங்கினாக்கா கொஞ்சம் சீக்கிரமா போயிடும் ரஃப் யூஸ்ல. ஸோ அது இன்னைக்கு பார்த்தேன். பேட்டா இந்தியா வந்து லோயர் வீக் 52 வீக் லோ பார்த்துட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். எந்தெந்த ஸ்டாக்குன்னு அப்போ இது கண்ணில் தென்பட்டது. ஓகே, இன்னைக்கு பேசிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்துட்டேன். டேஸ் ஹை பார்த்தீங்கன்னாக்கா 935ல இருக்கு, லோ வந்து 914ல இருக்கு. ஆல் டைம் ஹை 2200. அதெல்லாம் எப்பயோ வந்தது. ஆல் டைம் லோ கிடையாது, ஆக்சுவலாக டூலாம் கிடையாது இது. ஏதோ ஸ்பிளிட் ஆயிருக்கும், அதனால இந்த மாதிரி கரெக்ஷன் காட்டுது. அப்புறம் 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 1435. 52 வீக் லோ வந்து 914. ஸோ 52 வீக் ஹை வந்து நான் பார்த்துருக்கேன். எப்படின்னாக்கா ரீசெண்டாக கூட நான் ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது 1500 ரேஞ்சில் இருந்தது. நான் வாங்கலை. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 52 வீக் லோ கிட்ட வந்துருச்சு, 925ல இருக்கு. அதனால சரி பார்க்கலான்னு பார்த்தேன். பிஇ பிரைஸ் டு earning ரேஷியோ பார்த்தீங்கன்னா 62.79. அது வந்து ஹை தான், ஹையான பிஇல தான் இருக்கு. செக்டார் பிஇ வந்து 56. பட் ஹையான பிஇயா இருந்தாலும் பிராண்ட் எனக்கு தெரியும் அப்படின்றதால, பிளஸ் இது வந்து 52 வீக் லோ கிட்ட இருக்குது அப்படின்றதால லாங் டேர்முக்கு மேபி ஒன் நம்பர் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் திங்கிங் இருக்கு எனக்கு. அதனால இதை எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸ்ட்ரென்த்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் பெருசா இல்லை. இபிஎஸ் growth இருக்கு, அது ஓகே. வீக்னஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா 52 வீக் லோ கிட்ட இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு எதுவும் ஐடென்டிஃபை பண்ணல. த்ரெட்ஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா ரெவென்யூ கம்மியா இருக்கு, ப்ராஃபிட்ஸ், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இது எல்லாமே குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை ஃபர்தர் பார்க்கலாம். பிரைஸ் சார்ட் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியுது ஜிக்ஸாக். ஸோ இப்போ வந்து 926ல இருக்கு. அது எப்போனாக்கா ஆல்மோஸ்ட் 2019ல இருந்த ப்ரைஸ், அந்த ப்ரைஸுக்கு இப்போ வந்துருச்சு, ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்பப்போ டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க, ஓகே. பட் என்னன்னாக்கா ப்ராஃபிட் அது இதெல்லாம் குறைஞ்சதால உங்களுக்கு ஸ்டாக் வேல்யூ குறைஞ்சிருச்சு. அப்புறம் காம்படிட்டர்ஸ் கூட நிறைய பேர் வந்துட்டாங்க. ரிலாக்ஸோ இருக்கு, அதுக்கப்புறம் நிறைய பிராண்ட்ஸ் அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு. இப்பெல்லாம் ஃப்ளிப்கார்ட்ல இதுல அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதுல எல்லாம் போய் ஷூ செருப்புன்னு தேடினாலே எல்லாமே ஏதேதோ பிராண்டு தான் வருது. எல்லாம் டிசைன் டிசைனா இருக்கு. அதனால பீப்புள் என்ன பண்றாங்க, நல்ல நல்ல டிசைனா வாங்கி வாங்கி 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸுக்கு ஒன்று சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அதாவது இன்னைய மாதிரி கொஞ்சம் பழைய ஆளுங்க தான் இந்த மாதிரி யூஸ் பண்றாங்க. பேட்டா நல்லா இருக்கும் பிராண்டு, காசு கொடுத்தாலும் லைஃப் வரும் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றாங்க. அதனாலே கூட இருக்கலாம் கம்மி. பிளஸ் காம்படிட்டர்ஸும் நிறைய வந்துட்டாங்க. என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். அனலிஸ்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே செல்லு தான், இது எதிர்பார்த்தது தான். ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 3 இயர்ஸாக மைனஸ் தான், நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ கொஞ்சம் ரிஸ்க் இருக்குதான் ஸ்டாக்ல. எனக்கு என்னமோ தெரிஞ்சது கொஞ்சம் எமோஷனல் டச் இருக்கிறதால எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த ஸ்டாக் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு. இது வந்து நீங்க டிசிஷன் எடுத்துக்கலாம், கன்சிடர் பண்ணலாமா வேண்டாமான்ட்டு. டெக்னிக்கல்ஸ் ஒன்றும் பெருசா இல்லை. ஏன்னா 925 பிவட் பாயிண்ட்ல இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 935 டு 956. சப்போர்ட் வந்து 915 டு 895ல இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் எல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா மார்க்கெட் உங்களுக்கு இந்த மாதிரி டவுன் ஆகும்போது, ப்ளஸ் இந்த ப்ராப்ளம்ஸ், ப்ராஃபிட் மார்ஜின், 5 இயர் சேல்ஸ் இதெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும். அது பார்க்கும்போது உங்களுக்கு இந்த சப்போர்ட் எல்லாம் நிக்காது, டக் டக்குன்னு உடச்சு கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 20 days 945, 200 days 1149ல இருக்கு. பப்ளிக் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா 100% பையன் கொடுத்துருக்காங்க. எதனாலனாக்கா இது 52 வீக் லோ கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதால அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் பார்க்கணும் எப்படி இது பர்ஃபார்ம் பண்ண போகுது ப்ரைஸ் அப்படின்ட்டு. பப்ளிக் ஒப்பீனியன். ஃபினான்ஷியல் ரெவென்யூ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 21ல இருந்து 23 வரைக்கும் நல்ல growth காமிச்சிருக்காங்க. 24 25ல ஸ்டாக்னன்ட் ஆயிடுச்சு, அதான் கம்மியாயிருக்கு. அதனால தான் உங்களுக்கு ப்ரைஸ் வேல்யூ கூட கம்மியாயிருக்கு. அடுத்தது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா 50% வந்து ப்ரொமோட்டர்கிட்ட இருக்கு, 6.8% டிஐட்ட எஃப்ஐஐட்ட இருக்கு, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்கிட்ட. அப்புறம் 29.39% டிஐ டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்கிட்ட இருக்கு. ஸோ இது கூட ஓரளவுக்கு 50% பேரண்ட் கம்பெனி கிட்ட இருக்கிறதால, அதாவது ப்ரொமோட்டர்கிட்ட இருக்கிறதால கொஞ்சம் ஓகே அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம்.
அதே மாதிரி எஃப்ஐஐ 6%, டிஐ 29%ன்றது கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆட் பண்ணது தான். பட் அதை வச்சுமே நம்ம டிசைட் பண்ணிட முடியாது. ஏன்னா ரியலா டிசைட் பண்றது என்னன்னாக்கா சேல்ஸ், ரெவென்யூ, ப்ராஃபிட் இது எல்லாமே நம்ம பார்க்கணும். பியர் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா மெட்ரோ பிராண்ட்ஸ், ரிலாக்ஸோ ஃபுட்வேர், கேம்பஸ் ஆக்டிவ், ரெட் டேப்பு, மிர்ஸ் மிர்சா இன்டர்நேஷனல். ஸோ ஏதோ பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இதுல வேல்யூ வைஸ் பார்த்தீங்கன்னாலும் இது ஹை தான். 69ன்றது செகண்ட் ஹையஸ்டா இருக்கு இந்த 6 ஸ்டாக்ல. பட் என்னன்னாக்கா ஒன்று இது ரொம்ப கம்மியான விலைக்கு வந்து இந்த இதுக்கு வந்திருக்கு. ஸோ இதை நம்ம வந்து வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நியூஸ் எல்லாம் புரட்டி பார்க்கலாம். யாராவது ஏதாவது சேஞ்ச் பண்றாங்களா, ஏதாச்சும் புது ரீட்டைலர்ஸ் ஓபன் பண்றாங்களா, இல்ல புது டிசைனர்ஸ் ஆட் பண்றாங்களா, இல்ல வேற ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்களா, என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். பேட்டா இந்தியா லிமிடெட்ன்றதால ஐ திங்க் இது வந்து இன்டர்நேஷனலா ரெனவுண்டுன்னு நினைக்கிறேன். வேற வேற கண்ட்ரீஸ்ல கூட இந்த பிராண்ட்ஸ் பேட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டா தெரியல, அதெல்லாம் இன்னுமே தான் ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். சரி, இது கண்ணில் பட்டதால ஓகே உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்களால முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இருக்கிற ஐடியாவை கமெண்ட்ல கூட சொல்லுங்க. அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான ஸ்டாக் தான். பிராண்ட் வேல்யூ நல்ல வேல்யூ இருக்கு. அப்புறம் ஸ்டாக் வந்து ட்ரேடிங் அட் ஹையர் வேல்யூவேஷன் தான். 69 பின்றது வெரி ஹை வேல்யூ தான். நம்ம எல்லாம் 20 கீழ இருந்தா தான் கன்சிடர் பண்ணலான்ற மைண்ட் செட் என்னோடது. பட் இது 69ன்றது ஆல்மோஸ்ட் 3 டைம்ஸ் இருக்கு. அதனால பார்த்து தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். கேன் கன்சிடர் ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஃபார் லாங் டைம். இந்த மாதிரி கண்டிஷன்ல நான் என்ன பண்ணுவேன்னாக்கா ஒரு நம்பர் நான் ஜென்ரலா வாங்கி வச்சிருவேன். எப்படின்னாக்கா வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்றது செகண்டரி. ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டோம்னாக்கா அதுக்கப்புறமா அதை நம்ம ட்ராக் பண்ணிட்டு இருப்போம். அதை விட்டுறாம டச் பண்ணி ட்ராக் பண்ணிட்டே இருப்போம். ஏதாவது நல்ல நல்ல நியூஸ் வருது, நல்லா ஏறுதுனாக்கா அப்ப நம்ம டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு. அது என்னோட மென்டாலிட்டி. நீங்க வந்து வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கிட்டு நீங்க ட்ராக் பண்ணி உங்களுக்கு இது ஒர்த்து பண்ணலாம் அப்படின்றப்போ நீங்க கன்சிடர் பண்ணுங்க. ஓகே, நன்றி, தேங்க்யூ.